ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நானே வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாரீலேருந்து 6 இன்ச் அளவுக்கு நான் துணி வந்து கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரவுண்ட் நெக்கில் தான் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கிறேன். நிறையா டிசைன்ஸ் பார்த்தேன். எனக்கு ஓகே, ஓரளவுக்கு இது சூட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 கிளாத் வந்து 5 கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி சதுரமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நீள வாக்கில் இருக்கிற மாதிரி. இது எல்லாமே நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் வந்து டிசைன் வந்து பண்ணுறேன். அதனால வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே வந்து கிடையாது. எனக்கு அப்படியே கை வரைகிற அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்குவேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 5 பீசஸையும் நான் வந்து ஒட்டுக்கா வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து வரைஞ்சிடலாம். இப்போ அதை நான் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 5 கேன்வாஸ் வந்து சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். கஸ்டமர் வந்து கொடுக்கும்போதே வந்து எனக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிசைன் வைங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி மாடலில் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வந்து சரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்து நான் இது முன்னாடி வந்து எனக்கு இந்த பைப்பிங் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து கொஞ்சம் அவ்வளோ அளவுக்கு வந்து வராது. அதனால வந்து நான் லேஸ் வச்சு கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு லேஸ்லாம் பிடிக்காது, சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் கிராண்டாக வேணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் சிம்பிளாக நீட்டாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நான் ஒரு 5 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பீஸ் மட்டும் நான் இதில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் பாருங்க, நான் இந்த மாதிரி இது வச்சு தான் கட் பண்ணுறேன். அப்படி இருந்தாலும் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். அதனால தான் வந்து நம்ம ஒட்டுக்கா ஒரே மாதிரி வந்து 5 கிளாத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. அப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாமே ஒரே ஷேப்பாக நல்லா பார்க்குறக்கு அழகாக வரும். இப்போ நான் சும்மா இன்னும் வந்து டிசைன்லாம் நான் வந்து எதுவுமே சூஸ் பண்ணாமல் தான் வந்து நான் இருக்கேன். நான் சும்மா இதை வச்சு பார்த்துக்கிறேன், எந்த மாதிரி வைக்கலாம், வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சும்மா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்காக தான் இது இந்த மாதிரி மாடலும் வந்து பார்த்தேன். அப்படியே வந்து மேலேருந்து ரெண்டு ரெண்டாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கலாமா, இல்லை முதல்ல ஒரு மாடல் வந்து காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு மாடலாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே சரி ஃபைனலாக வந்து ஒரு மாடலில் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமே இப்போ நம்ம வந்து சாரீ கிளாத் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தில் நம்ம கட் பண்ண பீஸ் கேன்வாஸை வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டிக்கிறனா கூட ஒட்டிக்கலாம், இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பி பார்த்தேன். ஆனால் ரொம்ப மெல்லிஸாக வந்து அந்த கேன்வாஸ் வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து சரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், இன்னுமே வந்து ஸ்டிஃபாக நல்லா அந்த கலர் வந்து பளிச்சுன்னு பார்க்குறக்கு எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரியே வந்து ரெண்டு பீசஸாக ரெண்டு கிளாத்து வச்சு டபுள் ஃபோல்டிங்கில் எல்லாத்தையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்படியே அந்த ஓரத்தில் ஒட்டி வந்து தையல் போடுங்க. இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே பொறுமை முக்கியம். நம்ம லேஸ் ஒர்க் அப்படின்னா கூட சரி டக்குன்னு வந்து இது மேலே லேஸ் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே தையல் போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக இப்படி மேலேயும் கொண்டு வராமல் ரொம்ப கீழேயும் கொண்டு வராமல் லைட்டாக ஒரு பெண்ட் வர மாதிரி மட்டும்தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிசைனே வந்து நான் அப்படி தான் வந்து பார்த்தேன், அதனால் வந்து அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணதில் நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த கேன்வாஸ் வச்சு தைச்ச பக்கம் இப்படி மேலே இருக்குது, அடியில் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிராஸ் பீஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பக்கம் அடியில் அந்த இதோட மேல் பக்கம் வர மாதிரி இருக்கணும். நம்ம திருப்பும் போது நமக்கு அந்த நல்லா இல்லாத பக்கம் உள்ள போற மாதிரி இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த கார்னர் வரும்போது மட்டும் அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு லைட்டா இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து வந்துடும். நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேல இருந்து நம்ம வந்து பைப்பிங் எல்லாம் கழுத்துக்கு தைப்போம் இல்லைங்களா, மேல துணியை வச்சு அடியில் அப்படியே திருப்புற மாதிரி அந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக தைக்கிறதுக்கு நல்லா வசமாக இருந்தது. அதனால இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு லைட்டா அப்படியே வந்து அந்த பைப்பிங் மட்டும் தனியா வரும். நம்ம ஒரு மடி நல்லா அப்படியே கையில மடிச்சு விட்டுட்டு அது மேல வந்து அப்படியே நம்ம வந்து தையல் போட்டு விட்டுறலாம். பாருங்க நான் அது மேல அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுறேன். அந்த தையல் போடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த தையல் ரொம்ப வந்து அது வெளியில வந்து வந்துடக்கூடாது. கரெக்டா அந்த ப்ளூலயே ஒட்டி நீங்க வந்து தையல் போடணும். அப்பதான் வந்து பார்க்கறக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச் பைப்பிங் அப்படின்னா ஒரு ஒரு அளவு பைப்பிங் அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த பைப்பிங்ல அந்த துணி வந்து தெரியணும். மீதி வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா அது நல்லா இருக்காது. முடிஞ்ச வரையும் அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பெருசான்னு தான் உங்களுக்கு மடிக்க வருது அப்படின்னா எல்லாத்துலேயுமே சேம் ஒரே மாதிரி ஒரே சைஸில் நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் ப்ளவுஸ் கலரே தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இன்னும் அவ்வளோக்கு வந்து தெரிய போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து நான் வெட்டி விட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இந்த கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனைக்கிட்ட நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு துணி சேர்த்தி மடித்தாலும் கம்மியாக மடிச்சிடாதீங்க. இதே மாதிரி நான் பீசஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பீஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாச்சு. கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ்க்கு எனக்கு வந்து ஒரு 1 hour பக்கமாக ஆயிடுச்சு இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் வந்து வாங்குற சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கிற தையக்கூலியிலேருந்து நம்ம ஒரு 150 ரூபா to 200 வரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம லேஸ் ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல இல்லைங்களா. நான் வந்து ஒரு 150 to 200 வரையும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மற்றபடி வந்து இந்த சாரிக்கு இன்னும் ஃபால்ஸு லைனிங் இது எல்லாமே நான் தான் போட்டுக்கிட்டேன். அதுவே வந்து எனக்கு 350 வந்து வருது. அதனால வந்து ஒரு 150 ரேஞ்ச்னா 500 to 550 அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் லெஸ் பண்ண சொல்கிற கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லெஸ் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். 550 சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லை சொன்னால் கொடுத்துருவாங்க அப்படின்னா ஓகே அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வாங்குற ரேட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியா உங்கள் கஸ்டமர் அந்த மாதிரி வந்து எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு தெரியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தைக்கிற ஸ்டிச்சிங் கணக்கும் இந்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருந்தோம்னா கூட நமக்கு அது ஒரு 200 ரூபாய் வந்திருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 200 ரூபாய் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாமே நம்ம 5 பீஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ப்ளவுஸில் அரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி லென்த்தியாக ஒரு லீஃப் மாதிரி வர மாதிரி டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த கேன்வாஸ் 2ஆக மடித்து தான் நான் இது வரைஞ்சிருக்கேன். ஏன்னா மேலே ஒரு லீஃப் கீழே ஒரு லீஃப் வைக்கிறதுக்காக. இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை அப்படியே அப்ராச்மெண்ட்டாக மேலேயும் கீழேயும் வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நான் சும்மா வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்து இது எந்த இடத்துல வைக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சும்மா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வச்சு பார்க்குறேன். அப்படி வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் நான் கட் பண்ணினது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா நான் இப்படி வச்சேன் அப்படின்னா இந்த சைடில் நான் வந்து கை வச்சு தைக்கும் போதும் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், டிசைன் மறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப பெருசா கட் பண்ணிட்டேன் அப்படிங்கறதுனால இதை கொஞ்சம் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கல அப்படின்னா நமக்கு இது வந்து தெரியாது. அதனால நான் இதை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதே டிசைன் சேம், ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே வந்து 2 கிளாத்தை நான் அந்த மாதிரி மடித்து அது மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். அதுக்கு பைப்பிங் கொடுத்து தான் நம்ம வந்து இதை அடித்து திருப்பணும். அதனால அந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும். இப்போ நமக்கு சதுரம் செவ்வகம் அந்த மாதிரி டிசைன்லாம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே இது தையல்லையே வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் தேவைப்படும். அதனால வந்து நான் கட்டிங் பண்ணும்போதே கிராஸ் பீஸ் ப்ளவுஸில் கொஞ்சம் வர மாதிரி தான் வந்து பார்த்து கட் பண்ணினேன். ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து துணி பத்தாது. இந்த இத்தனை பீசஸ்க்கும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு துணி வந்து வேணும் இல்லைங்களா. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜரி இல்லாத மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். ஏன்னா ஜரி இருந்தால் அது வந்து நமக்கு அவ்வளோக்கு அந்த இடத்துல இதாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஜரி இல்லாத மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். இப்போ நான் 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4 பீஸையும் அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த லீஃப் டிசைனில் நான் அதே மாதிரியே வந்து அந்த திருப்பி விட்டுட்டு
கொஞ்சமாக இது வந்து தெரிகிற மாதிரி இப்படி கிராஸ் பீஸை வச்சு நம்ம வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த கேன்வாஸ் உள்ள நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு தைக்கும் போதும் அந்த பக்கம் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பைப்பிங் வந்து வரும். இந்த மாதிரி மெத்தடில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் கீழே வரையும் நான் அப்படியே வந்து கொண்டு வந்துட்டேன். அடித்துணி எதுவும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு விலகி வச்சு தேயுங்க. பார்க்காம விட்டுருந்தேன் அப்படின்னா அடித்துணியும் மாட்டியிருக்கும். நம்ம வந்து திருப்பி தான் பிரிச்சுட்டு தைக்க வேண்டியதாக இருக்கும். இதை இப்போ அப்படியே வந்து நான் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், திருப்பும் போது எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு. நமக்கு இந்த மடிக்கும் போது அந்த கார்னர் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் நமக்கு சரியாக வரல அப்படின்னா சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே திருப்பணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக மடிக்கிறதுக்கு வந்து வரும். பாருங்கள், இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கார்னரில் தான் வந்து எனக்கு சரியாக வரல, அதனால நான் அந்த இடத்துல இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நல்லா வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரியாக அந்த 1/4 இன்ச் அளவுலேயே வந்து பைப்பிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தையலும் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட தையல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வந்து அழுங்காப்பில் பிரித்து விட்டுருங்க. அதனால நீங்கள் போடும்போதே தையல் கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு போட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத் எல்லாம் தைக்கும் போது ஒரு நூலை பிடிச்சி இழுத்தாலே இன்னொரு நூல் அப்படியே தூக்கிட்டு பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால பார்த்து வந்து நீங்கள் தையுங்க. இப்போ நான் ரெடி பண்ணினது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி பின் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பின் போட்டதை அப்படியே வந்து தையல் தான் வந்து போட போகிறோம். இந்த குண்டூசி வந்து குண்டூசியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து குண்டூசி வாங்கி வச்சதெல்லாம் தொலைஞ்சு போயிடுது. அந்த நான் பின் தான் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கீழ் பாட்லேருந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இங்கே மேலே வந்து இந்த லீஃப் வர மாதிரி வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அதுலேயும் கொண்டு வந்துடுறேன். இந்த சைடு நம்ம கை தைச்சாலும் நமக்கு டிசைன் எதுவும் மறைக்காத மாதிரி நான் அந்த மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். தைக்க நம்ம வந்து பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அப்படியே நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போதும் தையலை எல்லாமே கரெக்டாக போட்டு கொஞ்சம் கட்டுன மாதிரி வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அப்படியே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே நான் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு இதுலேயும் நான் அந்த பூ டிசைன்லேயும் வந்து நான் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே கரெக்டாக இந்த மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் பட்டன் மாதிரி சென்டரில் வைக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி, எதுக்கு நம்ம வந்து ஸ்டோன் பட்டன்லாம் ரெடி பண்ணி இது வைக்கணும், நம்ம வந்து ரெடி பண்ணி பட்டனே வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதே கிளாத்தில் ஒரு பட்டன் மட்டும் ரெடி பண்ணி அந்த சென்டராக வந்து நான் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ லாஸ்ட் பூவையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த இது வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 3 மணிக்காட்டை எடுத்து 4 மணிக்கு தான் வந்து ஃபுல்லாக இதை முடித்தேன். அதுக்கு மேலே நமக்கு ப்ளவுஸ் தைக்கிற டைமிங் இருக்குது. இந்த டிசைனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1 ஹவர் பக்கமாக ஆச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆனால் வந்து இது நாள் வரையும் நான் இந்த பேட்டர்ன் ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணினது இல்லை. கஸ்டமர் கேட்டதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்கள். நல்லா தைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பட்டனாக எடுத்துக்கிட்டேன். பெரிய பட்டனாக எடுத்து நம்ம சென்டருக்குள்ளே வச்சுட்டு நம்ம இதை நல்லா வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி லைட்டாக இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம ஒரு நூல் போட்டு கீழே நல்லா டைட்டாக கட்டி எடுத்துடலாம். ஒரு 4-5 சுற்றி டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. நல்லா பிசிறே தெரியாத மாதிரி நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த சென்டர் போர்ஷனில் தான் வந்து வைக்க போகிறோம். சேம் கலர், இந்த கலரே வந்து நூல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம அடிப்பகுதியிலிருந்து விட்டு இதை நம்ம கரெக்டாக இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலு பார்க்குறப்ப. ஏன்னா இதில் வந்து நான் வேறு எதுவுமே பீட்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஏன்னா கஸ்டமர் அது விரும்பலை. அதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்.
இப்போ பாருங்க நான் அது ஒவ்வொன்றையும் அப்படியே வந்து அந்த பட்டனை சுற்றியுமே வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். கீழே இருந்து பக்கத்துல இருந்து விட்டு எடுத்து மேலே அந்த எண்டில் அந்த இதோட சேர்த்து நீங்கள் வந்து போட்டு தையல் போட்டுக்கோங்க. ஊசியோட விட்டு தைச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லா டைட்டாக க்ரிப்பாக உட்காரும். எல்லா பக்கமே வந்து நல்லா தையல் போட்டு பின்னாடி வந்து நல்லா டைட்டாக கட்டி எடுத்துருங்க. ஃபைனலாக இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.